அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நான் பள்ளி, கல்லூரி மற்றும் மக்தப் மதர்சாவின் ஆசிரியராக இருப்பதால் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள். குழந்தைகள் எதிர்த்து பேசுறாங்க, நல் ஒழுக்கத்தை பற்றியும் பெற்றோர்களிடத்தில் நன்மை செய்வதை பற்றியும் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதை பற்றியும் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதனால நல் ஒழுக்கத்தை பற்றி தொடராக பேசலாம் என நான் ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ மாணவிகளே, குழந்தைகளே, பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும், பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உபதேசம் செய்வதை விட நம்மை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபதேசம் செய்கின்றான். 29வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், தன் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படி நாம் மனிதர்களுக்கு உபதேசம் செய்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ இந்த உபதேசம் என்பது ஒட்டுமொத்த அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபதேசம் செய்கின்றான். உங்கள் தாய் தந்தையர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு உபதேசம் செய்கின்றான். எனவே நாம் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்வோம், நம்முடைய பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம் அடைவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. வாஹை தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.